தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும். Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்முடைய வழக்கம் போல 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்விகள் எத்தனை, அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்ன பார்க்கலாம். எனக்கு வலது பக்கம் வெள்ளை சட்டை அணிந்திருப்பது சாரதி, அதற்கு அடுத்தவங்க சங்கீதா, ஒரே பெண் உறுப்பினர். அதே போல பத்மகுமார். 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 3 பேர் நம்முடைய பாண்டஸ் கிளப் ஜெனரல்ஸ் உட்பட பல நம்முடைய அமைப்புகள் தொடர்புல உள்ளவங்க. அவங்களுடைய கேள்விகள் என்ன, அதற்கான பதில் என்ன? சந்தி ஐயா வணக்கம். இந்த தேர்தலில் பல செய்தி ஊடகங்களோட சர்வே வெற்றி வாகையை சூடப்போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்ட்டு பல சர்வேக்கள் சொன்னது. ஆனால் ஆச்சரியத்தக்க வகையில் இப்போ புதுமையாக ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. அதற்கு காரணம் என்ன? அது சர்வே இப்படி சொல்லுது. சர்வே சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமான மெத்தடாலஜி வேற, ஒவ்வொருத்தரும் பண்றது வேற வேற. பல நிறுவனங்கள் உலகம் முழுக்க பண்றாங்க. ஏதோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம மட்டும் பண்ற விஷயம் இல்லை, உலகம் முழுக்க பண்றாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒரு மெத்தடாலஜி வேற இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. நீங்க மக்கள்கிட்ட பாக்குறதுக்கு, அவங்க சொல்றதை உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது மாதிரி வேற வேற வெயிட்டேஜ் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ பெரும்பாலான பேர் சாம்பிள் சைஸை கூட்டுறதுக்கு ஓவர் ஃபோன் வச்சிருக்காங்க. 1 எழுத்தவும் 2 எழுத்தவும் 3 எழுத்தவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இக்கி பிங்கி பார்த்து அழுத்தலாம், தூக்கி விட்டு போயிடலாம். அப்போ அது எவ்வளவு ஒரு உண்மையானதுன்னு தெரியாம போயிடும். நான் சாரதிகிட்ட பேசினேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பேசினா ஒரு மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத பிடிச்சிட முடியும். 1 அது என்னுடைய அனுபவம், 2 சாரதியுடைய ஃபேஸை ரீட் பண்றது. ஆனா ஓவர் ஃபோன் அப்படி வர்றதில்லை. இப்போ இதுதான் பெரும்பாலான சர்வே இப்படி நடக்குது. அதனால நிறைய சர்வே ஏன் தோத்து போகுங்கிறதுக்கு முதல் காரணம் இது. 2வது இப்ப சர்வே நடத்துறதுக்கு நேரடியா ஆட்கள் இல்லை, ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டா தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில் நடத்தணும் அப்படின்னா 2 செட்டு தான் இருக்கு. இப்ப ஒரு 2 டீம் இருக்கு. அது யாரு என்னங்கிற விட்டு 2 டீம் தான் தமிழ்நாடு முழுக்க சர்வே நடத்தக்கூடிய கெப்பாசிட்டில இருக்கு. ஆனா சர்வே நடத்துறேன்னு கிளம்பி இருக்கு நம்ம உட்பட 100 பேர் உள்ள கிளம்பியிருக்காங்க. ஜேஜேன்னு கிளம்பியிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே வெல் எக்யூப்டா அப்படிங்கிறது ஒன்று பார்க்க வேண்டியது, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படின்னு பார்க்க வேண்டியது. இது எல்லாமே தான் சேர்ந்து தவறுன காரணம். 3வது முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஏற்பட்ட பெருமாற்றம். என்னால தினமா சொல்ல முடியும், நான் ரொம்ப தினமா நம்புறேன். இப்ப நியூஸ் 18 தமிழுக்கு திரு திருமாவளவன் கொடுத்த பேட்டி கூட இன்னொரு சாட்சி. அது என்னன்னா, தாவேகா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நகரும்னு தாவேகாவே நம்பல. என்னால கேரண்டியா சொல்ல முடியும். யாருமே நம்பல, தாவேகாவும் நம்பல. ஏன்ட தாவேகால இருந்து பேசின பல பெருமக்கள், சார் நீங்க சொன்னதான் நடக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க ஒரு 20% கேரண்டியா எடுத்துருவோம், ஒரு சிங்கிள் டிஜிட்டல் எங்கேயா நிற்போம், தலைவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிப்பான்னு நினைக்கிறோங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் கூட, நான் பேசுனதுல ஒருத்தர் கூட நான் ஜெயிப்போன்னு சொல்லவே இல்லை. அதனால அதுதான் வரும்னு நினைச்சோம். ஆனா வாக்குப்பதிவு நடந்த உடனே சர்ப்ரைசிங்லி அதற்கு முன்னாடி எப்பயும் நடக்குது, பாக்குறாள்லாம் தாவேக்காக்கு ஓட்டு போட்டுங்கிறாங்க. சாரதி மட்டும் தான் சொல்லலை, மற்ற யாரெல்லாம் பார்க்கணும் படக்கூட நான் தாவேக்கா. எனக்கு ஒரு கட்டத்தில் என்னன்னா, இவங்க சும்மா அந்த ட்ரெண்டுக்காக சொல்றாங்களோ அப்படிங்கிற அளவு கூட தோணுது. எக்ஸ்ட்ரீமா டெல்லியில இருந்து பேசின ஒருத்தர் 2 சம்பவம் நடக்க போகுதுன்னு போலிங்க்கும் கவுண்டிங்க்கும் முன்னாடி சொன்னார். போலிங்க்கும் கவுண்டிங் முன்னாடி என்ன சொன்னாங்க, 1 திமுக ஆட்சிக்கு வர போறது இல்லை அப்படின்னு. சரிங்க. 2 ஏடிஎம் ஆட்சிக்கு வர போறது இல்லை அப்படின்னு. என்னங்க. 3 ஸ்டாலின் தோக்க போறாரு. இந்த 3வது பாயிண்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா, மொத்தமா அவரை பிரஷ் அவுட் பண்ணிட்டேன். அது ஸ்டாலின் தோக்க போறாருன்னு சொன்னாருன்னா அவருக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லி ஆளு. அதனால ஓகே நீ வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு டிஎம்கே வராது ஏடிஎம்கே வராதுங்கிறீங்க சேர்த்தே நான் தூக்கி விட்டேன். எதுவும் செஞ்சிருக்க போறதில்லை. ஏன்னா கவுண்டிங் அப்புறம் தான் சொன்னார், சாரி போலிங் அப்புறம் தான் சொன்னாரு. இப்போ யோசிச்சு பார்த்தா எவ்வளவு எக்ஸாக்டா சொல்லியிருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு அப்ப நான் என்ன நாளா நினைக்கிறேன்னா, கடைசி 1 வீக்ல அந்த வே ரொம்ப ஸ்ட்ராங்கா, அந்த மக்கள் அமைதியா யோசிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சல. ஒரு 2 நாள் அந்த பிரச்சாரங்கள்லாம் இல்லாம இருந்ததுனால பெரும்பான்மையா முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது நான் பலமுறை சொன்னது போல 2 கட்சிகள் வேண்டாம்ங்கிறதுக்கான ஒரு மாற்றம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். விஜய் வேணுங்கிறது செகண்டரி, இவங்க வேண்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வேண்டாங்கன்னு சொல்லும் போது இதுவரைக்கும் யாருமே அவ்வளவு தூரம் சஸ்டைனபிளா நிக்கல, நின்ன யாருமே வெல்ற அளவுக்கு வளரல. இந்த 2 இருந்துச்சு. அப்ப வெல்ற அளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்பும் பெரும் திரைப்படமும் இருந்த திரு விஜய் வந்தோடனே படபடன்னு தூக்கி போட்டார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல அவர் நின்றுதான் என்ன இருக்குன்னா கட்டாயம் ஜெயிச்சிருப்பாரு. இது ஒரு உதாரணம். அவர் சொன்னார் அந்த பேட்டியில, அது இது ஒரு உதாரணமா இருக்கு. அப்ப இப்படி அன்னைக்கே எதிர்பார்ப்பு இருந்துச்சு, மாறி விஜயகாந்த் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன் டாக்டர் ஐயால இருந்து
எவ்ரி ஒன். அது நடக்காம போனதுக்கான காரணம் வந்து அவர்கள் ஒண்ணு அடுத்த தேர்தலையே அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க, இல்ல வெல்ற அளவுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டுமே பெற்றதுனால இந்த ரிசல்ட் வந்திருக்கு நினைக்கிறேன். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். சனாதனம் குறித்த ஒரு சர்ச்சையை பற்றின ஒரு கேள்விதான். சனாதன சர்ச்சை அப்பப்போ வருது, அப்பப்போ நம்ம எரியிற மாதிரி எரியுது, அப்புறம் அணைக்கிற மாதிரி அணைச்சிடுறாங்க, வேற ஏதோ இஷ்யூஸ் கொண்டு வந்துடுறாங்க, இது போயிடுது. ஸோ இப்போவும் அதே இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னைக்கு அது காட்டு தீயாய் பரவும், தமிழக இந்துக்கள் என்னைக்கு வந்து கொதித்து எழுவார்கள், புத்துணர்ச்சி பெறுவார்கள்? கொதித்துலாம் எழ வேண்டியதே இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சொல்றாரு, இந்தியாவுடைய ரொம்ப பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த அதிகாரத்தை மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு புரட்சியினாலோ ஒரு எழுச்சியினாலோ ஏற்பட வேண்டியதில்லை. சாமானிய மனுஷன் சாதாரண மாற்றி விட்டுது. மணப்பாறையில் ஓட்டு போற ஒரு லேடி வந்து, நான் ஏடிஎம்கே போகலான்னு பார்த்தேன், அங்க போய் யோசிச்சேன், நான் வந்து தாவேக்கா ஓட்டு போட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. இதுங்க அப்படின்னா அவ்வளவுதான். அது அவர் வந்து அந்த ஆட்சி மாற்றத்தை அப்படி ஒரு வினாடியில ஒரு விரலை தீர்மானிக்கிறாங்க. அதுதான் இந்தியாவுடைய பியூட்டி. நமக்கு வந்து சுதந்திரம் பெறுவதற்கு அதை வெள்ளையர்கிட்ட 200 வருஷம் ஆச்சு. அதற்கு முன்னாடி முகலாயர்கிட்ட வர்றதுக்கு 800 வருஷம் ஆச்சு. நம்ம நிதானமா இருந்திருக்கோம். ஆனா நம்ம வந்து நம்முடைய நம்பிக்கையை விடவே இல்லை, போராடிட்டே இருந்திருக்கோம். நான் அடிக்கடி சொல்றதா, ராஜாக்கள் காலத்துல இருந்து சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாமளே கோட் சூட் போடுற காலம் வரைக்கும் இந்த சுதந்திர போராட்டம் தொடர்ந்து இருந்துச்சு. ஜஸ்ட் இமேஜின், யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து வேலுநாச்சியார்ல இருந்து வீரமாண்டை அந்த கெட்டப்லாம் என்னன்னு யோசிங்க. ஏதோ காலத்துல அது எப்ப மகாத்மா காந்தி வரைக்கும் வந்து நின்று ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போடுற வரைக்கும் நம்ம வந்து மாறி. அப்ப எவ்வளவு நாளா போராடும், 200 வருஷம். அப்ப மக்கள் வந்து விடாமுயற்சி வந்துட்டே இருக்காங்க. முடியல பரவாயில்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அது காந்தியும் ட்ரை பண்ணாரு, நேதாஜியும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, விடவே இல்லை. அது மாதிரி தான் நம்ம வந்து அது பெரிய பியூட்டி வந்து அதுதான். அப்ப வந்து நம்ம ஒரு புரட்சியா ஒரு எழுச்சியா ஒரு கிளர்ச்சியாலாம் யோசிக்க வேண்டியது இல்லை. அமைதியான மாற்றம். அதாவது நடந்தே பலமுறை. கேரளாவில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவே ஆட்சிக்கு வந்துருச்சு. அசைக்க முடியாத கோட்டையா மம்தா நினைச்சு உட்கார்ந்தாங்க, அங்கேயே உட்காந்துட்டாங்க. அப்ப வந்து மாற்றம் சாத்தியப்பட. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, எப்ப ஹிந்து ஓட்டுன்னு ஒண்ணு கன்சால்டேட் ஆகுதோ அன்னைக்கு இது நடக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப பெருசாலாம் காத்திருக்க வேண்டியது. ஹிந்து ஓட்டுங்க ரொம்ப சீக்கிரமே கன்சால்டேட் ஆக போகுது. ஏன்? சிறுபான்மை ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தாஜா பண்ணிட்டு இருந்தாங்க திமுக. சிறுபான்மை ஓட்டு இப்படியா பிடிக்கிறது, உங்களுடைய ஆட்சி இது எங்களுடைய ஆட்சி அப்படின்னு அங்க போய் நோம்பு திறக்கும் போது கூட நம்மள 4 கெட்ட வார்த்தை திட்டுறது. அந்த பக்கம் கண்ணாப்பின்னா 1-2 பாக்கியம் கிடையாது, அவ்வளவு பண்ணியிருந்தாங்க. இப்ப தெளிவா எல்லோரும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள், முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டின் ஓட்டுமே வெளியே போயிடுச்சு. இத்தனைக்கு நேற்று வரைக்கும் திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் தான் வந்து மைனாரிட்டி ஓட்டு போட்டுருந்தாங்க. காங்கிரஸோ, விடுதலை சிறுத்தைகளோ, மதிமுகவோ, 2 கம்யூனிஸ்டோ, திமுக, இவங்களுக்கு தான் மொத்தமா விழுந்துட்டு. அது அத்தனை பேரும் ஒரே அணியில் இருந்தாங்க. போதா குறைக்கு தேமுதிக. அப்ப வந்து நீங்க 800 ஓட்டு மாத்தி போறதுக்கு யோசிக்கவே கூடாது. அதை மீறி பயங்கர ஸ்ட்ராங்கா வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அந்த பேட்டில் குறிப்பிட்டாரு, அட்லீஸ்ட் 50% மேல வெளியே போயிட்டாங்கன்னு நம்புறேன். நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்னேன், 20% வரைக்கும் முஸ்லீம் ஓட்டும் 50% வரைக்கும் கிறிஸ்டின் ஓட்டும் போகுனேன். அதை விட அதிகமா திருமாவளவன் சந்திக்கிறேன் பெருசா. அப்ப சிறுபான்மை மக்கள் இந்துக்களை திட்டினா சந்தோஷப்படுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்கிற அந்த மாயஜால வித்தை வந்து தோத்துருச்சு. அது நடக்க போறது இல்லை. இது ஒண்ணு தெரிஞ்சுட்டாங்க. அடுத்து வந்து இந்துக்களை நீங்க புண்படுத்திலே இருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரல, உங்களுடைய கட்சி தலைவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார், நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க வந்து இந்துக்கள் நீங்க புண்படுத்திட்டே இருங்க, சத்தம் காட்டாம அந்த சைலண்டா விஷயம் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு நான் பல முறை சொன்னேன். திரு சேகர் பாபு கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது நடப்பதே ஆன்மீக ஆட்சி தான். சோ இந்துக்களுடைய ஓட்டு பேசும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல, காலம் வந்து பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த மதத்துக்கான ஓட்டு வந்து காத்திருந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு முன்னாடி கியூல நிற்பாங்க. நான் தான் சார் பயங்கரமான ஹிந்து அப்படின்னு சொல்லி நான் இந்து மதத்துல சீர்திருத்தத்தை ராஜாராம் மோகன் ராய் மாதிரி தான் ட்ரை பண்ணே தவிர இந்து மதத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை நான் சொல்ல கிடையாதுன்னு அப்படியே மாட்டிருப்பாங்க. அது ஓட்டுல தான் மாறும். நாம வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு ஆதரிப்பதில்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு அது ஹிந்து ஓட்டுன்னு உனக்கு கன்சால்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது வந்து பல மாநிலங்கள் நடந்துருச்சு, கேரளாவில் நடந்துகிட்டே இருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அது ஒன்று. கேரளா நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு எம்பி வந்துட்டாரு, 2 மேயர் வந்துட்டாங்க, இன்னைக்கு 3 எம்எல்ஏ வந்துட்டாங்க. இதே 3 எம்எல்ஏ தான் உங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் இருந்தாங்க ஞாபகம் இருக்கும். அதற்கு பிறகு 70+ எம்எல்ஏ வந்தாங்க, இன்னைக்கு 207 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னு பாக்குறோம். கரெக்டாக நான் பல முறை சொன்னது போல பாஜக தன்னுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் 2036 அவருடைய ஆட்சி எண்ணி 10 வருஷத்துல, இஃப் தே யூட்டிலைஸ் ப்ராப்பர்லி. இப்ப நான் வந்து சொல்றேன், உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்க, நல்லா படிக்கிறீங்க, நீங்க 80 மார்க் வாங்கிடுவீங்க.
நான் எக்ஸாமுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் 80 வாங்குவேன்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னா நீங்க எக்ஸாம் போகாம தான் 80 வாங்குறீங்க. ஸோ இஃப் யூ யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி there is a great space. இப்போ அமமுகவோட பொதுச் செயலாளர் வந்து டிடிவி தினகரன் வந்து நேற்று கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, ஆனால் இன்னைக்கு அதே கட்சியிலேருந்து ஆளுங்களை வந்து உங்கள் சைடு இழுக்க பார்க்குறீங்களே, இது நியாயமான்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய பார்வை சார்? அரசியல்ல நியாயம் அநியாயம்னே ஒண்ணு கிடையாது, சரி தப்புன்னே ஒண்ணு கிடையாது. அரசியல் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கே இடம். இது நியாயமா கோர்ட்ல போய் கேளுங்க, இது சரியா வேற எங்க ஜூரிட்ட போய் கேளுங்க. வெற்றியா தோல்வியா 2 வார்த்தை தான் பாலிடிக்ஸ். ஜெயிச்சிங்களா பேச்சே, தோத்தீங்களா பேச்சு. சரி, நேற்று வரைக்கும் நீங்க அதிமுக திட்டிட்டு இருந்தீங்களே, யாரு? திரு டிடிவி தினகரன் துரோகி திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரே, நான் அப்புறம் அண்ணன் தம்பிட்டார் படக்குன்னு. அப்ப எப்படி உங்களுக்கு 2017 துரோகியா இருந்தாரு, 2024 வரைக்கும் துரோகியா இருந்தாரு, 2026 ஜனவரி வரைக்கும் துரோகியா இருந்தாரு. எப்படின்னா இத்தனை வருஷம் துரோகியா இருந்தது. படகு 2026 ஜனவரி எப்படி மாறினாரு? அப்போ வந்து யார் நீங்க பாஜகவோட சேராம வந்தீங்க, பாஜகவோட சேர்ந்தீங்க, எடப்பாடியோட சேராம வந்தீங்க, எடப்பாடியோட சேர்ந்தீங்க. அப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அரசியலுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? திமுகவுடைய அத்தனை கூட்டணி கட்சிகளும் தேர்தல் முடிஞ்சு என்ன பண்ணாங்க எல்லாம். அப்ப இவங்க சேர்றாங்க, அவங்களும் கருத்து சொல்லணும்ல. அவங்க இப்படி மரணம் காங்கிரஸ் மட்டும் இல்ல, நாங்க ஐயுஎம்எல் என்ன செஞ்சது, 2 கம்யூனிஸ்ட் என்ன செஞ்சாங்க, விடுதலை என்ன செஞ்சாங்க. அப்ப இவங்க எல்லாம் மாறணும். அப்ப எல்லாருமே மாறி இருக்க நம்ம வழக்கமா பார்த்துட்டு இருக்கோம். உங்க எம்எல்ஏ போயிட்டாருங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற எம்எல்ஏ போயிட்டாரு, ஒரே ஒரு எம்எல்ஏ, அவரை கட்டி காக்க முடியலையே. அப்ப கட்சியில நம்ம யாரை விசுவாசி நம்புறோம், அத்தனையுமே சந்தர்ப்பவாதம். நான் சொல்றது அத்தனையுமே நான் வந்து மன்னார்குடி காமராஜ் சந்தர்ப்பவாதம் சொல்ல, அரசியலே சந்தர்ப்பவாதம். அதுல நீங்க தோத்துட்டீங்கன்னா சந்தர்ப்பவாதம், ஜெயிச்சுட்டா அதுக்கு பேர் ராஜேந்திரம். ஒரே மேட்டர் தான் அது. அப்படியே அப்ப மேட்டர் என்ன, தோல்வியா வெற்றியா? வெற்றி பெற்று விட்டால் ராஜதந்திரம், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கலாம். தோற்று விட்டால் சந்தர்ப்பவாதம். அவ்வளவுதான். நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எல்லாரும் சொன்ன வாசம் தான், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அப்ப என்ன உங்களுக்கு என்னைக்கு என்ன வேணுமோ மாத்திக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியை கடைசி நாள் வரைக்கும் தூக்கி பிடித்தது திமுக. வடக்குன்னு ஒரே நாள்ல பால் மாறினாங்கல்ல. திமுகவை தோளில் சுமந்தது பாஜக. முரசொலிமாறன் இறந்த மறுநாள் கட்சி மாறினார், கூட்டணி மாறினார். தமிழ்நாட்டுல காங்கிரஸை வேறறுத்தது திமுக. 20 வருஷம் கூட்டணினாங்க. வைகோ மேல கொலப்பலி சுமத்தி வெளியே துரத்துனாங்க திமுக. இறுதி நாள் வரை நான் திமுகவுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அப்ப யாரு நீங்க சரி சொல்வீங்க? எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க திடீர்னு அதிமுகவை பிளக்க பாக்குறாரு விஜய். விஜய் அரசியல்வாதி தானே, விஜய் அரசியல் தான் வந்திருக்கிறாரு. அவரை நீங்க டாக்ஸ் கட்டினாரா இல்லையா, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாருங்கிறது நீங்க வேற விஷயம் பாத்துங்க. இங்க என்ன பண்றாரு, அரசியல். அப்ப நீங்க எல்லாம் வந்து அரசியல் பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு, திமுக தலைவர் சொன்னதான் எல்லோரும் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்க. அப்ப நீங்க அவர் வந்து பெசாம உட்கார்ந்து முழிக்கணும், இப்ப என்ன செய்யறதுனே தெரியல நினைக்கணும். நீங்க எல்லாம் ராஜேந்திரம் பண்ணணும். அப்ப நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்களோ அதை விட ஷார்ட் கத்துக்கிட்டான்னு கத்துக்கிடாம இருப்பாரு, திணறுவான்னு நினைச்சீங்க. அவர் இந்த பக்கம் திமுக தலைமை இயக்கங்களை பூரா உள்ள போட்டார். அதை வச்சுதான் பொழைக்க முடியும் நிலைமை. அவர் போய் அதிகார பெரும்பான்மைக்கான அறுதி பெரும்பான்மை கொடுக்கும் போது திமுக கூட்டணி கட்சி ஆதரிச்சாதான் குழப்பம். அந்த பக்கம் சைடு கேப்ல வேலை பார்த்து அங்க பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுக்குள்ள ஏடிஎம்கே உள்ள வந்துருச்சு. இப்ப இவங்க யாருமே இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தூய சக்தியாங்கிற கேள்வி வந்துச்சுல்ல. இப்ப நீங்க வரைக்கும் நேற்று வரைக்கும் திமுக தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி சொன்னீங்கல்ல. நாளைக்கு இவங்க எல்லாம் இருக்கக்கூடியவங்க சேர்த்து தீய சக்தி பூரா உள்ள வந்து பரவாயில்லன்னு கேட்டீங்களா, ஊழல் சக்தி சொல்லி சொன்னீங்கல்ல, சேர்த்து. அதனால நமக்கு வந்து ஒருவேளை பேச்சு நாளைக்கு திரு வேலுமணி அவர்களுக்கோ திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கோ மற்றவர்களுடைய பெருமக்களுக்கோ ஒரு 6 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன்னு இருக்காங்க. கொடுக்க மாட்டேன்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. அதனால ஒரு 10-20 பேர் கோச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, மிச்சருக்கு ஒரு 10-15 பேர் சமாளிச்சிருவார். அதிமுக ஏற்கனவே உடஞ்சிருச்சு, இன்னும் திரும்ப அந்த உடஞ்சில இன்னொரு 10 இருந்தாலும் பரவாயில்ல. 25 பேர் இருக்காங்க, 15 பேர் மாட்டேன்ட்டாங்க. 10 பேர் ஒரு கூட இருந்தா கூட போதும், சரிங்களா? இந்த பக்கம் ஒரு 22 பேர் இருக்காங்க. எங்கங்க திரு எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து ஒரு 7 இருந்தா போதும். அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத மற்றவர்களுக்கு கூட பண்ண முடியும். அவர் இப்ப கேம் மாறிடுச்சு. அவர் வந்து ஆட்சியை தக்க வச்சிருவாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப வந்து எல்லோரும் ஆதரவு தெரிவிக்க தான் வர்றாங்க. ஏடிஎம்கே கூட ஆதரவுன்னு சொல்லிட்டாருல, அவங்கள ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்கல்ல, திரு சி வி சம்பா மத்தவங்களை போய் பேர பார்த்தாருல. நாங்க என்ன திமுக கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு வாபஸ் சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கே. திரு எடப்பாடி பழனிசாமியோட 22 பேர் மட்டும்தான் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க யாரும் எதிர்த்து ஓட்டு போடவே இல்லை. திமுக கூட இருக்காது. ஏங்க எங்க சப்போர்ட்ல நீங்க வரீங்கன்னு பார்த்தோம்.
நீங்க என்ன பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவங்க கூட வச்சுட்டு இருக்கிறீங்க? பாஜகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்ச காமராஜர் கூட வச்சுட்டு இருக்கிறீங்க? அந்த எல்லாம் செல்லாத தம்பி, நாங்க வாங்குறோம் வாபஸ் ஆனா என்ன ஆகும்? நீங்க இல்லாமலே அவரு ஆட்சியை தக்க வச்சுக்கணும், உள்ளதும் போய். அப்ப முழு அரசியலும் சந்தர்ப்பம். உங்களுக்கு திரு திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆதரவை வாபஸ் வாங்குறதுக்கு என்ன தடை சொல்லுங்க? பாஜகவோட கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்க அதிமுக காரங்க. பாஜக கூட்டணி ஜெயிச்சவரு மன்னார்குடி காமராஜ். இந்த 25+1 26 ஆதரவோட நீங்க வருவீங்கன்னா அவங்க கூட வச்சுக்கோங்க, நாங்க வெளியே போறோம். காங்கிரஸ் சொல்ல வேண்டாங்க, பச்சோந்தி முதல் நாளே மாறிடுச்சு, நீங்க 8 பேர் மாறலாம்ல. நாங்க வந்து இன்னும் திமுக கூட்டணி தொடர்றோம்னு சொன்னீங்கல்ல, திமுக கூட்டணி தொடர்றோம், அதனால வந்து நாங்க தாவேகா கூட்டணி கிடையாது சொல்ல வேண்டியதானே? அரசியல் என்பதே சந்தர்ப்பவாதம் தான். வெற்றி பெற்றால் ராஜேந்திரம். இங்க நியாயமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. நியாயம் எதுவுமே நியாயம் கிடையாது. வென்றால் நியாயம், வல்லவன் எடுத்ததே வாய்க்காது. இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை வந்து 5 மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால்லையும் அசாம்லையும் வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை வந்து பாஜக வந்து சூடியிருக்கு. அதே போல் புதுச்சேரியில் வந்து கூட்டணி வச்சுக்கிற அளவுக்கு பாஜக வந்து வந்திருக்கு. ஆனால் தமிழகத்தில் ஒரே ஒரு சீட்டு, அதுவும் உதகை மண்டலத்தில் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு பாஜக. அதே மாதிரி கேரளாலையும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. அதனால தென்னிந்திய மக்களுக்கு வந்து பாஜகவை வந்து பிடிக்கலையா, இல்ல டெல்லி சர்க்கார் வந்து நம்ம மேல கடைக்கன் வைக்கலையா? கர்நாடகால நேற்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தது எந்த கட்சி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாஜக. சரிங்களா? புதுச்சேரி தென் மாநிலங்களை சேருமா சேராதா? ஏற்கனவே அங்க வந்து பாஜக கூட்டணி ஆட்சி தான் தொடர்ந்தது, இப்பயும் அதான் இருக்குது. கேரளால நான் இப்பதான் சொன்னேன், 1 MP 2 மேயர் 3 MLA தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க. இது ஸ்பேஸ் இருக்குதா இல்லையா? போன முறை இதே சட்டமன்றத்தில் 2021 4 பேர் இருந்தாங்க. பிரமாதம். டிஎம்கே இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க. இப்ப ஒன்னாயிருச்சுல, 4 இருந்தது ஒன்னாயிருச்சு. 2021 திமுக என்னவா இருந்துச்சு, இப்ப என்னவாச்சு? தமிழ்நாட்டுல திமுக ஒரு தொகுதியோட வெல்லாத 11 மாவட்டம் தெரியுமா? 38 மாவட்டம் தான் சார் மொத்தமே. 11 மாவட்டத்துல திமுக ஒரு தொகுதி கூட வெல்லல. என்ன செய்ய போறீங்க? அப்ப தென் மாநிலங்கள்ல தான் பிஜேபி வளரப்போகுது. இதை நீங்க பார்க்க போறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜக பயன்படுத்தி கொண்டால் அவர் வளரும். அவங்க வளரமா நம்ம வளர்ந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு அவங்க முடிவெடுத்து 2026 தேர்தலில் முடிவெடுத்த மாதிரி நம்ம எப்படி ஜெயிச்சிடக்கூடாது சாமியே அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா யாரும் காப்பாற்ற முடியும்? அவங்களா தடுத்துக்கிட்டாங்கன்னா யாரும் முடியும். நமக்கு இல்ல, தூங்குறவங்களா நம்ம எழுப்பிடலாம், தூங்குறமா நடிக்கிறவங்கள. பாஜக எல்லோரும் நான் வெல்ல வேண்டும், அடுத்த ஒரு துவக்க வேண்டும் நினைச்சாங்க. என்னாச்சு? அவங்களுடைய பிரார்த்தனையில 2வது பழிச்சிருச்சு. அடுத்த ஒரு துவக்கம் அடுத்து எல்லாம் தோத்துறாங்க. ஹாப்பி தானே? 27 பேர்ல 26 பேர் தோத்தாச்சு. சந்தோஷமா இருங்க. அதான் நீங்க பிரார்த்தனை பண்ணது. பிரார்த்தனை வந்து 27 பேர் வெல்லணுங்கிறது இல்ல, சாமி நான் மட்டும் ஜெயிச்சுன்னு நீங்க எல்லாம் தோத்தோம். இது 27 பேர் பிரார்த்தனை. சாமி வந்து 2வது பார்த்த சரி, ஆளுக்கு ஒன்று 2 கோரிக்கை வச்சிருக்க, ஒரு கோரிக்கை நேரத்தில் முடிஞ்சிருச்சு. ஸோ தென் மாநிலங்கள்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அதான் கேரளம் உதாரணம், அதான் புதுச்சேரி உதாரணம். இதே விஜய் வந்து புதுச்சேரியில் இருந்தார்ல, ஏன் அங்க போயிடலாம்? புதுச்சேரியில் தெலுங்கர்களா கன்னடர்களா யாரு? தமிழர்கள் இல்லையா? அப்புறம் புதுச்சேரியில் வந்து தமிழ் படம் பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு வேற தனி படம் இருக்குதா? அங்க வேற ஒரு உச்ச நடிகர் இருக்கிறாரா? அங்கேயும் வரல, அங்கேயும் திமுக இருக்குல்ல, அங்கேயும் கூட்டணி வச்சீங்கல்ல. அப்புறம் எப்படி திரும்பி பாஜக கூட்டணி தொடருது? புரிஞ்சுக்கணும். கர்நாடகால நேற்று வரைக்கும் ஆட்சி, நாளைக்கு திரும்பி பாஜக ஆட்சி எழுதி வச்சுக்கோங்க. கேரளால வளர்ந்துகிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க கேரளால தமிழ்நாட்டை கேரளால பாஜக ஆட்சி பார்க்க போறீங்க. அதுதான் உங்களுக்கு சொன்னேன், சரியாக பயன்படுத்தி கொண்டால் தமிழ்நாட்டிலையும் பாஜக ஆட்சி 10 வருஷத்துல 2036. இதை நான் சொல்லல, நீங்க தயவுசெய்து திருமாவளவனுடைய அவருடைய கூட்டுறவு நீங்க கேளுங்க. பாஜகவுக்கு ஸ்பேஸ் உருவாயிடுச்சு, நான் சொன்னதை நீங்க அடுத்து சொல்றாரு. நம்ம சேனல்ல 7 சென்ஸ்ல நம்ம அவர் சொல்றாரு என்னன்னா, மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிந்திருந்தால் அது ரொம்ப பழசு. அது வந்து உண்மை, அது ரொம்ப பழசு. மோடி தமிழ் தெரிஞ்சா இன்னைக்கே பாஜக ஆட்சி முடிஞ்சுனா பழசு. இப்ப நேத்து சொல்றாரு, நான் வந்து 7 சென்ஸ் ப்ரோகிராம்ல நம்ம சேனலுக்கால ரிசல்ட் வந்தோன்னு சொன்னேன், எல்லாருமே வந்து பாஜக எதிர்காலம் போயிருச்சான்னு சாரதி கேட்ட மாதிரியே கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், பாரதிய ஜனதாக்கு எதிர்காலம் பெருசா உருவாயிருக்கு, ஸ்பேஸ் இஸ் தேர். ஏன்? தாவேகாவுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. அவங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காங்க. தாவேகாவுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அப்ப திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கொள்கையில ஏதாவது வித்தியாசம் இருக்குதா?
நான் சொல்லல, அந்த தாவேகாத்துல ஆதவ ஒரிஜினாவே சொல்லியிருக்கிறாரு, அருண்ராஜ் சொல்லியிருக்காரு, திமுக எல்லாருமே சொல்லியிருக்காங்க, திருமாவளவன் நம்புறாரு. அதிமுகவுக்கும் திமுக ஏதாவது கொள்கையில வேறுபாடு இருக்கா? நீட் வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டாம், ஏதாவது இருக்கு. சோ அதிமுக, திமுக, தாவேக, மதிமுக, தேமுதிக இந்த அத்தனை திராவிட கட்சிகளுக்கும் கொள்கையில் ஒரு வேறுபாடு கிடையாது. அப்ப கொள்கையில வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக. சோ ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் ரொம்ப பெருசா இருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் ஒரு குரல் கொடுக்கும். நாலுல இருந்து ஏடிஎம் கூட கொடுக்குமா தெரியாது. உங்களுக்கு புரியுங்களா? ஏடிஎம் கூட பாஜக ஆதரவா கொடுக்குமா தெரியாது. அப்ப பாஜக மட்டும் தனித்து நிற்கும். அப்ப ஐடியாலஜியை வச்சுதான் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லன்னு சொன்னேன். ஐடியாலஜி டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு சொன்னேன். திமுகவுக்கு அவங்களுக்கு ஐடியாலஜி டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு சொன்னேன். திமுக மேல ஊழல் புகார் இருக்கு, ஆன்டி எம்என்ஸ் இருக்குது, அதனால மாத்தி போட்டாங்க. ஏடிஎம் கூட ஸ்பேஸ் இன்னைக்கு அவங்க எடுத்துருக்காங்க, திமுக ஸ்பேஸ் எடுக்கல. தாவேகா என்று எடுத்திருப்பது அதிமுகவின் இடம். சோ அதனாலதான் திமுக வெர்சஸ் தாவேகான்னு வந்து நிக்குது. முன்னாடி என்ன இருந்துச்சு? ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே இருந்துச்சு. இன்னைக்கு டிஎம்கே இருக்குல்ல, டிஎம்கே தான் எதிர்கட்சி. சோ இன்னைக்கு டிஎம்கே வெர்சஸ் தாவேகான்னு இருக்குது. அப்ப ரெண்டும் ஐடியாலஜி ஒண்ணுதான். ஏற்கனவே அதிமுக திமுக ஒரே ஐடியாலஜி இருந்த மாதிரி. ஆனா ஐடியாலஜில டிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கு போறா? பிஜேபி தான் இருக்கு. அப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஐடியாலஜி எந்த டிஃபரன்ஸ் இல்லங்க போது பாஜக ஒரு ஐடியாலஜிக்கு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்ப அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அடுத்து நான் வருவாங்க. சோ தென் மாநில மக்கள் மட்டுமில்ல, இந்திய மக்களே பாஜக விரும்புறாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஊழல் புகாருக்கு சிக்காத கட்சி, இன்னைக்கு வரைக்கும் பெரிய வாரிசு அரசுல வந்து முன்னிறுத்தாத கட்சி, இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகளை நம்முடைய பேரை வலுப்படுத்திட்டே நம்முடைய கட்சி. உலக நாடுகள் அப்புறம் திறரும் போது இந்தியாவில் மட்டும் நம்ம பியூட்டிஃபுல்லா வளர்ந்துருக்கான்னு பார்க்கணும். இப்படி பல காரணங்களால பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆப்வியஸான ரீசன். அப்படி பல காரணங்களால ஓகே பிஜேபி வரணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மெதுமெதுவா. அப்ப இங்க ஒரு சரியான தலைமை வந்து நான் பிஜேபிக்காக நிக்கிறேன்னு வரும்போது வெஸ்ட் பெங்கால ஒரு சுயேந்த அதிகாரி வந்திருந்தார், அஸ்ஸாம்ல ஒரு ஹிமந்த பிஸ்வா சர்மா இருந்தார், யூபியில ஒரு ஆதித்யநாத் இருக்கிறார். அப்படி அகில இந்திய நரேந்திர மோடி இருந்தாலும் அந்தந்த மாநிலத்துல ஒரு தளபதி தேவை. அப்படி அங்க இங்க ஒரு தளபதி உருவாக்கிட்டாருன்னா மேட்டர் ஆஃப் டேஸ். சோ தென் மாநிலங்கள்ல பாஜகவுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் சின்ன சொல்லி முடிச்சிடறேன். பாஜக தென் மாநிலங்கள் மீது கடைக்கன் பார்வை செலுத்தலையா, அதாவது காசு கொடுக்கலையோ நிதி கொடுக்கலையோ தென் மாநில பாரபட்சம் சுத்தமா கிடையாது. பல முறை உதாரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியே சொல்லிட்டாரு, பல மாநிலங்களுக்கு கொடுக்காத விஷயம் தென் மாநிலம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆந்திரா இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, முதலீடுகள் அள்ளி குவிச்சுட்டு இருக்காங்களே, ஆந்திரா தென் மாநிலத்தை சேராதா? தமிழ்நாட்டுக்கு வர இருந்த முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிருச்சு. ஏன்? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தவற விடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் போட்டி போட்டு கூப்பிடுறாங்க. தெலுங்கானா பண்ணுதே, தெலுங்கானா பாஜக ஆட்சியா? கர்நாடகா பண்ணுதே, கர்நாடக பாஜக, எல்லாமே தென் மாநிலங்கள் தானே. அப்ப தென் மாநிலங்கள்லயே பாரபட்சமா இருந்தா இங்க வரக்கூடாது, இல்ல வட மாநிலத்துக்கு போகணும். உங்களுக்கு புரியல? சரி, ஆந்திராவுக்கு வருது பாஜக கூட்டணி சார், அதனால செய்றீங்க. தெலுங்கானாக்கு போதே காங்கிரஸ், கர்நாடகாவுக்கு போதே காங்கிரஸ், எப்படி வருது? சோ பிஜேபிக்கு பெரிய ஸ்பேஸ் காத்திருக்கு, அவரை பயன்படுத்திக்கலாம். சார், நீட் பத்தின சர்ச்சை. நீட் வந்து விஜய் அவர்களை பற்றின கேள்விதான். அவர் சினிமாவில் இருந்த சினிமா நடிகராக இருக்கும் பொழுது நீட்டை பற்றி பேசினதும், அனிதாவோட மரணத்துக்கு நேரில் போய் விசாரித்தது எல்லாம் ஆகட்டும், அன்னைக்கு நீட்டுக்கு எதிர்ப்பாக தான் அவர் இருந்தார். அன்னைக்கு ஒரு சினிமா நடிகராக இல்லை ஒரு ரசிகர் மன்றத்தின் தலைவராக அந்த மாதிரி இருந்தார். இப்போ வந்து அரசியல் தலைவராக ஒரு முதல்வராக ஆனதுக்கு அப்புறம், அரசியல் தலைவராக இருந்தப்போ நீட்டுக்கு அப்போசிட்டாக இருந்தார். இப்போ மாநிலத்தோட முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் கூட மக்களுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, நீட்டில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பாஸ் அவுட் எவ்வளோ பேர் கஷ்டப்படுற குழந்தைங்க எவ்வளோ பேர் டாக்டர் ஆகிருக்காங்க, டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது தெரிஞ்சும் கூட, பர்சன்டேஜ் தெரிஞ்சும் கூட இன்னைக்கும் முதல்வர் வந்து அதே ஸ்டாண்டில் இருப்பாரா இல்லை மாற்றிப்பாரா? நீட்ல வந்து ஏழை குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கான மருத்துவ படிக்கிறதுக்கான காரணம் நீட்டு தேர்வு முறை இல்லை, அதிமுக அரசுடைய உள்ஒதுக்கீடு. அதிமுக அரசு தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடை திரு எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து அதனால தான் உள்ள நினைக்கிறாங்க, நீட்னால இல்லை. 2வது 3வது முறை படிக்க வேண்டியிருக்குது ஒன்று. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீட்டை எதிர்த்து இந்தியாவில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, இது நிதர்சனம். திமுக அரசு என்னமோ சொல்லிச்சு, மசோதா நிறைவேற்றுச்சு, தீர்மானம் நிறைவேற்றுச்சு. இதற்கு முன்னாடி அதிமுக அரசும் பண்ணிச்சு. ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2021 2014 இருந்து திரு எடப்பாடி வந்த 17 இருந்து 21 என்ன செஞ்சதோ அது அப்படியே 2022 26 திமுக அரசு காப்பிடிச்சது. 2 தீர்மானம் 2 மசோதா. அதிமுக அரசு பண்ணாலும் பிரயோஜனப்படாது, திமுக அரசு பண்ணாலும் பிரயோஜனப்படாது. இவங்க இல்ல, யோகி ஆதித்யநாத் அரசு பண்ணாலும் பிரயோஜனப்படாது. மாற்றம் வராது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது வந்து ஒரு இஷ்யூவாவே கொண்டு வந்துட்டு? ஏன்னா அரசியல் வந்து நிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கணும், ஆஹா ஓஹோ இவன்னு சொல்லிட்டே இருக்கணும். அதற்கு தீனி போடுற மாதிரி நீட்டுடைய தேர்வு முகமையும் செயல்படும்.
அவங்க வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் ஒழுங்கா நடந்துருது, நீட்ல மட்டும் லீக்கேஜ் வந்துருது. காமெடியா நான் 20 லட்சம் பேர் எழுதுன தேர்வை வந்து நீங்க வந்து படக்கு ரத்து பண்ணிட்டு போறதுக்கு அவங்க வந்து எழுதுவாங்களா? இன்னைக்கு அந்த தேர்வு முகமையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்ல ஏன் அந்த அமைச்சர், துறை அமைச்சர் வரைக்கும் வச்சுக்கோங்க, தர்மேந்திர பிரதானுக்கு இன்னொரு எக்ஸாம் எழுதுவாரா? அவர் ஒரு நாள் எழுத சொல்லுங்க, தெரிஞ்சிடும். எவ்வளவு பெரிய ட்ரோமா. குழந்தைகள் பூரா வந்து வெக்கேஷன் போயிருப்பாங்க. அப்பாடா நீட் எழுதியாச்சு, நல்லது ஆண்ட பாத்துறாங்க. இன்னைக்கு நீட் தேர்வு ரத்து அப்படின்னு திரும்பி போய் படிச்சு சொல்லி 20ஆம் தேதி 21ஆம் தேதி திரும்பி எக்ஸாம்னா எவ்வளவு பெரிய மென்டல் ட்ரோமா. அதை அனுபவிக்க முடியுமா? அடுத்த வருஷத்துல இருந்து நாங்க டிஜிட்டல் பண்ணிருக்கோம். ஏன் இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தேர்வு முகமை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்களா? நீட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்களா? இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமா? இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப டிஜிட்டல் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன, ஒரு 50 பேர் செத்து போகட்டும், ஒரு 20 லட்சம் பேர் எழுதாம போகட்டும், திரும்பி திரும்பி அப்ப வந்து விளையாட்டு கிடக்கா? ஏன் கொண்டு வரல? யூபிஐ யாரா கேட்டாங்களா? யூபிஐ முறை யாரா கேட்டாங்களா? பீமா யாரா கேட்டாங்களா? நீங்க கொண்டு வந்தீங்கல்ல, டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்தீங்கல்ல, அப்ப இதுல டிஜிட்டல் கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை? அப்ப யாருமே கேட்காத மாற்றங்களை கொண்டு வரீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு, நாடு முன்னேறுது, உலகம் பார்த்து வியக்குது. அப்ப தேவைப்படுற ஒரு மாற்றத்தை ஏன் கொண்டு வரல? அப்ப நீங்க நான் அடுத்த எக்ஸாம் வந்து டிஜிட்டலா நடக்கும் ஏன் சொன்னீங்க? டிரான்ஸ்பரண்டா நடக்கும், லீக்கேஜ் இருக்காது தானே? அதே எத்தனை வருஷமா செய்யல? இன்னைக்கு இந்தியால 5G இல்லாத ஊர் எது? அப்ப ஏன் கொண்டு வர முடியாது? உங்களால உட்கார்ந்து பண்ணலாம்ல, ஏன் பண்ணல? அப்ப இவ்வளவு பேர் செத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சர்ச்சைக்கு அப்புறம் பண்ணணுமா? அது ஒரு பக்கம். சோ திரு விஜய் அவர்களுக்கு தெரியும் இது நல்ல ஒரு விவாத பொருள். காவிரி பிரச்சனை மாதிரி போயிட்டே இருக்கும். பாஜக ஆட்சி வந்தப்பதான் காவிரி பிரச்சனைகள் தீர்ந்து, முல்லை பெரியார் பிரச்சனை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தீர்ந்துச்சு. 370 பாபர் மசூதி எல்லா பிரச்சனையும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தீர்ந்து. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால தாவேகா வந்து திமுக 2021 இருந்து 26 வரைக்கும் என்ன பண்ணுச்சோ அதே பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீட்டை ரத்து செய்ய சொல்லி தீர்மானம், நீட்டை ரத்து செய்ய சொல்லி சட்ட மசோதா, ஆளுநருக்கு மனு, மத்திய அரசுக்கு வந்து பெட்டிஷன், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ், அப்படியே நடக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன திமுக வந்து 2021 26 அது அப்படியே திரு விஜய் அவர்கள் தமிழக முடிச்சு செய்வார். பார்த்துட்டே இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒரு கிளை கொஸ்டின் இதுல, அப்போ மாற்றம் வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டதுக்கு வந்து இதுதான், எந்த மாற்றமும் இல்லாம மக்கள் வந்து நீட் வேண்டாம் அப்படிங்கிற, நீட் வந்து விஜய் எதிர்க்கிறாருங்க அதனால ஓட்டு போடுவோங்கிறதுக்காக வந்து மக்கள் வந்து எந்த தேர்வு முறைகளையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. மக்கள் வந்து அதுக்காக கொல்லப்படுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீட் மட்டுமே ஒரே தேர்வு இல்லை. ஜேஇ என்ன தேர்வு, கிளாட் என்ன தேர்வு, சிஏக்கான என்ட்ரன்ஸ் என்ன இருக்கு, தனியார் நிறுவனங்கள் என்ட்ரன்ஸ் இன்னும் இருக்குதா இல்லையா? அப்ப என்ட்ரன்ஸ்ங்கிறது எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்து அவங்க எழுதி என்னுடைய பிள்ளைய படிக்க வச்சு நான் அதை பாஸ் பண்ண வைக்க தான் முயற்சி பண்ணேனே தவிர நான் போராடுவேன், குரல் கொடுப்பேன் அப்படிலாம் இல்லை. எவ்ரி இயர் நீட் தேர்வுக்கு வந்து எழுதுற அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது, பாஸ் பண்ற மாணவர்கள் எண்ணிக்கையும் கூட்டிகிட்டே போகுது. நம்ம அப்படிதான் நம்ம பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். நம்ம வந்து எக்ஸாம் இருக்கா, வா பாஸ் பண்ணு, சண்டை கூட தான் வளர்த்துருக்கோமே தவிர நான் வந்து திமுக காரன் அதெல்லாம் நம்மளாம் நீட் எழுதக்கூடாதா மாப்பிள்ள அப்படிலாம் நம்ம ரெடி பண்ணல. அது திமுகவோ அதிமுக வா எழுதுவோம், நல்லா பண்ணிடலாம் அப்படிதான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நீட் தேர்வுக்கு எதிரான காமன் மனநிலை மக்கள்கிட்ட கிடையாது. அதனால அவன் வாக்களிக்கல. அவர்கள் திமுக ஆட்சியுடைய செயல்பாடு பிடிக்காம மாத்தினாங்க. திமுக அதிமுக 2 பேருமே வேண்டாம்னு கொடுத்தாங்க. ஸோ நீட்டை பத்தி அவர்கள் யோசிக்கணும். அப்போ வந்து அதை நீங்க பாயிண்டா வச்சீங்கன்னா, பாபர் மசூதியை ஏற்க மாட்டோம், ராமர்கள் கட்டுவோம் அப்படின்னு பாஜக சொல்லிச்சு. அப்ப மக்கள் எல்லாம் ராமர்கள் கட்டணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா யாரா நம்புவாங்களா? காங்கிரஸ் கட்சியில திமுக போயிட்டு பாஜக 3ஆம் முறை ஆட்சிக்கு வந்தது. அவங்க தான் சும்மா சும்மா ராமர்கள் கட்டுவேன்றாங்களே, அவங்களுக்கே ஓட்டு போட்டா அப்ப நீங்க என்ன சொன்னாதான் அர்த்தம்? அப்ப மக்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூடிய 140 கோடி பேர் ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஒப்புக்கிட்டாங்க. அவங்க மனசுல விரும்புவாங்க. ஆனா அதற்காக இந்த மேண்டேட் இல்ல. அது அவர்களுடைய பாலிசி. அவங்க வந்து அதை முன்னெடுத்து செஞ்சாங்க. யாருங்க? பாஜக. இது இவருடைய பாலிசி. அந்த பாலிடிக்ஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். சோ மக்கள் ஓட்டு போட்டதுக்கு சம்பந்தம், மக்கள் ஓட்டு போட்டது திமுக அதிமுக வேண்டாம் என்ற ஒரு காரணம். இப்போ தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவிட்டு இருந்தாரு. என்னன்னா, தாவேகாவும் திமுகவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரங்கராஜ் பாண்டே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, யாருமே கேட்க மாட்டாங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன், தாவேகா வெர்சஸ் திமுக இல்ல, தாவேகா இஸ் ஈக்குவல் டு திமுகன்னு சொல்லியிருக்கேன். 2.0 2.0 கிடையாது, ஈக்குவல் டு another version. சேம். நான் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஓகே. இப்போ அதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வட மாநிலத்தில் சனாதனம்னு சொன்னா அதுக்கான மீனிங் வேற, இந்து மதம். இங்க வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து இந்துத்துவா சமத்துவமின்மைன்றாரு. சமத்துவமின்மைன்றத யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? ஏன்னா இங்க பலவேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு சனாதனம் பற்றின புரிதல் கிடையாது. அது அரசியலா, அது ஏதாவது பிரயோஜனப்படுமா, நம்ம ஏதாவது 2 ஓட்டை மிஸ் பண்ணிருமா அப்படிங்கிற பதட்டத்திலே இருப்பாங்க.
அதே ஆதவர்ஜுனாவுடைய பேட்டி 2 பார்ட்டா கட் பண்ணி 2 போர்ஷன் எடுத்து போட்டிருப்பாரு திரு அண்ணாமலை பார்த்துருப்பீங்க. திரு ஆதவர்ஜுனாவுடைய முழு பேட்டியை பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனிங்ல சனாதனம் பத்தி பேசும்போது திரு உதயநிதிக்கு சனாதனம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் போயிட்டு சனாதனங்கிறத நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படிம்பார். எங்களுக்கும் திமுக வித்தியாசம்லாம் அதில் பதிவு பண்றாரு. எங்களுக்கும் திராவிட ஐடியாலஜில வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கு. தமிழக மக்கள் திராவிட ஐடியாலஜி வேண்டாம்னு மாத்தவில்ல, அவர்கள் வந்து திமுக வேண்டாம் ஓட்டு அதே பேட்ல பதிவு, அதே பிரஸ் மீட்ல பதிவு பண்றாரு திரு ஆதவர்ஜுனா. அதனால அவருக்கே குழப்பம். அப்ப வந்து சனாதனை பத்தி ஏதாவது சண்டை கொண்டான்னு சொன்னேன். நார்த் இந்தியாவில் அப்படி வச்சுக்கிறாங்க, சவுத் இந்தியாவில் வேற. தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா, நார்த் இந்தியாவில் டிவிக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணு எங்க ரெண்டு ஒண்ணுதான் என்ன அது ஏதோ ஒன்று சும்மா சொல்லணுமே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாரு. வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவர்களுக்கு புரிதல் கிடையாதுங்கிற பார்க்கணும். சனாதனம் என்பது சமத்துவமின்மை என்று சொன்னார்கள் என்றால் சமத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மதத்தை அவர்கள் காட்டணும். மேட்ரிமோனி போய் பாருங்க, நீங்க வேற ஒண்ணும் பார்க்க மாட்டோம். கிறிஸ்தவ நாடா திருமண தகவல் மையம் இருக்குது. கிறிஸ்தவ முதலியார் திருமணம் பாஸ், கிறிஸ்தவர்கள் ஏது பாஸ் முதலியார் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க தானே பாஸ் ஜாதி மதமற்ற இயேசுவின் பேர்ல எல்லாம் சேர்ந்து வந்து போய் வச்சிருக்கீங்க, இருக்கா இல்லையான்னு பாருங்க. சர்ச்சு தனித்தனி ஜாதிக்கு இருக்கு. சர்ச்சு தனி திருநெல்வேலி தூத்துக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு. வேற எங்க நீங்க போய் பார்க்க வேண்டாம். கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குள்ள போய் பாருங்க. இந்த நீங்க கன்னியாகுமரியிலும் பயங்கரமான காமெடி நடக்கும். அண்ணன் கிறிஸ்தவரா இருப்பாரு, அக்கா இந்துவா இருப்பாங்க, தங்கச்சி இந்துவா கிறிஸ்தவரா இருப்பாங்க, அண்ணன் இந்துவா இருப்பாரு. ஒரு வீட்டுல கூட பிறந்தவங்க திருமணம் ஆனப்புறம் அப்படி வச்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க, மாத்தி 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 ஒரே உலகம். கரெக்டா ஜாதி மெயின்டைன் ஆயிட்டு அவர்கள் ஜாதி மாத்தி திருமணமே பண்ண மாட்டாங்க. பெரிய அளவுல பணக்காரன் ஆயிட்ட பிறகு மாறும். அது இந்து மதத்தில் நடக்கும். சரிங்களா? பணக்காரர்கள் ஆயிட்டு வேற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன் வேற லாங்குவேஜ்ல கல்யாணம் பண்ணிடுவாங்க. நம்ம பார்க்கலாம் நெதர்லாந்து பெண்ணோடு கடலூர் வாலிபர் திருமணம். அப்ப நெதர்லாந்து பெண்ணே வந்துட்டாங்க, அப்ப பணக்கார பெண் வர மாட்டாங்களா? அது வேற. ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒரு மதத்தை திரு ஆதவர்ஜுனா சொல்லட்டும். கோவிட் போது ஆந்திரா பக்கத்தில் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டாக்டர் கோவிட்ல பிரச்சனையான பதறி பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லறையில புதைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் பிரபலமான டாக்டர், அவர் கோவிட் ட்ரீட் எல்லாம் பண்ண டாக்டர், நல்ல டாக்டர், ரொம்ப பெரிய பேர். அவருடைய மனைவி அவசரத்துக்கு நாங்க புதைச்சிட்டோம். அது வேற சமூகத்துடைய கல்லறை, அதாவது கிறிஸ்துவத்திலே வேற சமூகம். எங்க சமூக கல்லறையில புதைக்கணும், புதைச்ச பணத்தை எடுத்து மாத்தி கேட்டாங்க. ஒரே அவங்க வந்து எதுவும் வேற கல்லறையில மசூதி பக்கத்தில் உடைய கல்லறையில எந்த போட்டுல கிறிஸ்துவ கல்லறையில தான் போச்சு. கிறிஸ்துவத்திலே வேற ஒரு குரூப் எடுக்கல. முஸ்லீம்கள்ட்ட போய் நீங்க போய் கேட்டு பாருங்க, அது வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டு. அவங்க அவ்வளவு பாகுபாடு வந்து எல்லாருக்கும் வேற வரல இல்லன்னு சொல்லுங்க. அவங்கள நம்ம சரின்னு கேட்டுவோம். அப்ப இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்படுவது. சரிங்களா? அதற்கு இந்து மதத்தை பத்தி பழி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்துக்கள் ஒரு ஓட்டு வரும்போது சனாதனம் தான் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு அவங்களே பேசுவாங்க. ஓட்டு அப்படி வந்துச்சு. சின்னதாக ஒரு தமிழக பாஜகவில் அடுத்து நடக்க இருப்பது என்ன சார்? அண்ணாமலையோட ரோல் சென்ட்ரலா ஸ்டேட்டா? நீங்க அறிந்தவர்கள் அண்ணாமலை ரோல் பாஜகவிலையா வெளியவா அப்படின்னு கேளுங்க. முதல்ல வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை ரோல் வந்து சென்ட்ரலா ஸ்டேட்டான்னு பிடிக்காது. பழைய டாபிக் உள்ளே வெளியில டாபிக் வந்து அண்ணாமலை வந்து பாஜகவிலையா வெளியா இப்படிதான் பெருசா டாக் ஓடுது. நான் பல முறை சொல்லிட்டேன், ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி, ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ. அதாவது ஜெயலலிதாவால அதிமுக பலமா, அதிமுகவால ஜெயலலிதா பலமாங்கிறது இல்லை. ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட். ஜெயலலிதா போல அரசியல்ல வேற வழி இல்லாம உள்ள நுழைஞ்சு வந்தவங்களுக்கு ஏடிஎம்கே மாதிரியான ஒரு அமைப்பு இல்லைன்னு அவங்க வந்திருக்க முடியாது. ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சிக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைமை ஒரு அரிதான விஷயம். அதுதான். ஸோ பிஜேபி அண்ட் அண்ணாமலை ஒரு பியூட்டிஃபுல் காம்போ. நான் பல முறை சொன்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடியே பாஜக இல்லைன்னு அவர் பிரதமராக இருக்க முடியுமா? அப்ப பாஜக மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நாளைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எவ்வளவு எம்பி வர போறாங்க பாரு. 207 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. சரிங்களா? 2029 இனி 2.5 வருஷத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அப்ப எவ்வளவு புதுசா எவ்வளவு எம்பிகள் கொடுக்க போகுது அந்த மாநிலம் பாருங்க. அப்ப அங்க ஆட்சிக்கு வந்தா தானே அப்ப பிஜேபி நரேந்திர மோடிக்கு இன்னொரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குதுல. அப்ப ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி. இதை பாஜகவும் புரிந்து கொள்ள வேண்டும், அண்ணாமலையும் புரிந்து கொள்ள வேண்டும். இத மாதிரியான உறவுகள்ல இத மாதிரியான தனித்துவம் மிக்க தலைவர்கள்ட்ட சில இடர்பாடுகள் ஏற்படும். சில வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா ஒரு சிஸ்டத்துக்கு அகாமடேட் பண்றது கஷ்டம். ஆனா அது வந்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு தாங்க பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமே சில வேறுபாடுகள் இருக்குது, முரண்பாடுகள் இல்லை. ஆனா ஆர்எஸ்எஸ் ஏன் பேசாம இருக்கு, ஏன் தன்னுடைய லக்கான இழுக்கல, ஏன் மூக்கனாங்கரை பிடிக்கல அப்படின்னா ஆர்எஸ்எஸ் விரும்புறதுதான் பாஜக செய்யுது. அப்ப அத பாஜக அது போக்குல போனா என்ன, நான் சொல்றேன் கேட்டு போனா என்ன?
என் பேச்சை கேட்கணும் உங்களை ஏன் சார் சொல்றேன்? முன்னேறதுக்கு. நீங்க வந்து முன்னேறி எனக்கு காசு கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்புறம் நான் எதுக்கு ரூல்ஸ் பேசுறேன்? இப்ப நீ உனக்கு முன்னேற வழி தெரியாதுன்னு நான் வழி சொல்றேன். நீங்க முன்னேறிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் டூயிங் தட் சக்சஸ்ஃபுல்லி. அப்படிங்கிற தத்துவத்துக்கு வழியே தேவையில்லாம போயிடுதுல. அதுதான் ஆர்எஸ்எஸ். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக பலம் சேர்க்கிறாருன்னு பாஜக சந்தோஷமா இருக்கலாம். பாஜகல தான் நமக்கு வந்து வளர்ச்சி கிடைக்குன்னா அண்ணாமலை சந்தோஷமா இருக்கலாம். அது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 2 பேருக்கு நல்லது. இல்லைன்னா பாஜக வளர்ச்சி தாமதப்படும். நன்றி. நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள். தொடர்ந்து அதற்கான கேள்விகளுக்கான பதில்களை தேடிட்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அது நன்றி.